Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்ஸிக் மாஸ்குலினிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது ஒரு மோசமான ஆண் தன்மை, ரொம்ப கரடுமுரடான ஆண் தன்மைன்ட்டு. அதுக்கு எதிரில் ஒன்று வைப்பாங்க. பொதுவாக ஹீரோ இப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அதுக்கு நேர்மாறான ஒரு விஷயத்த வைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஹீரோ சைடுமே டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி தான், வில்லன் சைடுமே டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி தான். இதில் எந்த மாஸ்குலினிட்டி ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்கக்கூடிய, அருண் மாதேஸ்வர் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிசி அப்படிங்கிற படத்தை தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ என்னடா ஆரம்பத்தில் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி முதல்ல உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறது. இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஹீரோவை பற்றி தான் நான் முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன். ஹீரோன்னு லோகேஷ் கனகராஜன் நினச்சிக்காதீங்க, அவரும் ஒரு ஹீரோ தான். பட் அதை விட ரொம்ப முக்கியமான ஹீரோ அனிருத். அனிருத் வந்து ஒரு ஆல்பம் விட்டுருந்தாரு. அந்த 15 ட்ராக் கேட்டிருப்பீங்க. அந்த 15 ட்ராக் கேட்ட உடனே டிசி மேலே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாதவங்களுக்கு கூட அந்த படத்தை பற்றின ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். நானும் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த படத்துக்குள்ளே போய் நின்னேன். ஏன்னா 15 ட்ராக் இருக்கும்போது அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ராக் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும்போது நம்ம இந்த படத்தில் போய் ஒரு 2.5 மணி நேரம் உட்காரோன்னா டெஃபினட்டாக அதில் இந்த மியூசிக் போர்ஷன் கவர் ஆகிற ஏரியாவே நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு முன்கூட்டிய ஜட்ஜ்மெண்ட்டோட தான் இந்த படத்துக்கு போனேன். அனிருத் பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. அந்த ஆல்பமில் இருந்த 15 ட்ராக்கை தாண்டியும் சில ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ட்ராக் எதுவுமே பாடல்கள்லாம் இல்லை, ஓஎஸ்டி மாதிரி தான் கொடுத்துருப்பாரு. முன்னாடியே ஓஎஸ்டி ரிலீஸ் பண்ண படம்னா அது டிசி தான். ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது அந்த 15 ஓஎஸ்டி தான் படம் ஃபுல்லாக வரப்போதான்னு கேட்டால் இல்லை, அதையும் தாண்டி சில வேலைப்பாடுகள் இருக்குது. ஸோ ஃபுல் ஓஎஸ்டி வரும்னு நினைக்கிறேன் படம் வந்ததுக்கப்புறம். ஸோ அவரை பற்றி அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்துட்டு தான் இந்த படத்தோடைய மற்ற ரிவ்யூக்களுக்கே நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸாக இருக்கும். ஒரு படத்தை எப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரே ஆளாக ஷோல்டரில் தாங்குன்னு தாங்குறாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசி படத்தின் மூலயமா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிறைய டிபேட் போயிட்டு இருக்குல்ல, புது புது ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, அவங்களாம் அனிருத்தை மிஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற நிறைய டிபேட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. தம்பி அந்த பேச்சை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு ஆல்பம் வந்து அனிருத் கொடுத்துருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஒரு 150 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அனிருத் மேலே மட்டுமே நம்பி அந்த 150 ருபீஸ் வச்சு உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போது மற்ற ஏரியாக்களுக்கு வரும். படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப அப்ட்ரப்டாக சொல்லணும்னு விரும்பல. பட் படத்தோட ஜானர் எதை ஒட்டி போகுது அப்படிங்கிறத மட்டும் சொல்ல ட்ரை பண்ணுறேன் நான். இந்த படத்துடைய கதை இந்த படத்துடைய ஜானர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். நான் சொன்ன மாதிரி லோகேஷ் கனகராஜ் அண்ட் கோ அவங்க ஒரு கேங் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியான ஒரு ரொம்ப அதீதமான வயலன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் இவங்க ஒரு கேங்ஸ்டர்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னா இந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ், அறத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்க. ஆனால் அறத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்க படும் டாக்ஸிக்காக இருக்கிறாங்க. டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியை வந்து முன்னிறுத்துறவங்க ஓரளவுக்காவது அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை ஒட்டி இன்னொரு கதை ஒன்று நடக்குது. அதாவது ஒரு ஒரு லோவர் கீழ்மத்திய வாழ்வை சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு அநீதி நடக்குது. அந்த அநீதி நடந்ததன் பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கள ஒருத்தர் பலியாகிறாங்க. அப்போ அந்த பலிக்கு நியாயம் கேட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட வராங்க. ஏன்னா அங்கே அவர் தான் கேங்ஸ்டர், அவர் தான் அந்த ஊரையே பார்த்துக்கிற ஒரு மாதிரி நம்ம நினச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நியாயம் கேட்க வராங்க. அப்போ இதை தெரிஞ்ச லோகேஷ் கனகராஜ் இந்த குடும்பத்துக்காக, இந்த ஜஸ்டிஸ்க்காக அறத்தின் பேர்ல நிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியா இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை எதிர்த்து படம் ஃபுல்லா வந்து ஒரு பெரிய வார் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க ஒரு சேஃப்டிக்காக சில இடங்களுக்கு போறாங்க, ஒளிஞ்சிருக்கிறதுக்காக. அங்க சில மனுஷங்களை பார்க்குறாங்க, அங்க சில பெண்கள் வராங்க, அங்க ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. வாழ்க்கையில் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாத லோகேஷ் கனகராஜுக்கு அந்த காதல் வந்து என்ன மாதிரியான உணர்வுகளை கொடுக்குது, அது எவ்வளோ சட்டிலான காதலாக இருக்குது. எப்படி நம்ம தமிழ் படத்தில் பார்க்குற மாதிரி மரத்துக்கு நின்று ஆடி ஃபாரின் சாங் போய் அப்படிலாம் இல்லை. அந்த காதலை பார்த்தா நம்ம உணர முடியும். இந்த 2 உயிர்களுக்கும் நடுவில் ஏதோ ஒரு சின்ன ஒரு மென்மையான உணர்வு ஒன்று ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரலாம். எனக்கு அருண் மாதேஸ்வர் கிட்ட ரொம்ப பிடிச்ச இடமே அந்த மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்பை, அந்த மனித உணர்வுகளை டச் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. என்னதான் இது வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக இருந்தாலும், ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்தாலும், இது வந்து ஒரு வைலன்ஸை வந்து முன்னிறுத்துறேன்னு சொல்ல முடியாது.
வயலன்ஸ் அதிகமாக நிறைஞ்ச படத்தில் கூட மனித உணர்வுகளுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கேரக்டர் கூட ஞாபகம் வருது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் எப்பவுமே தன்னுடைய ஃபேமிலி கிட்ட ஸ்பீக்கரில் பேசிட்டே இருப்பாரு. அப்போ அதை கூட ஏளனம் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஒன்று ஃபோனை ரிப்பேர் பண்ணுங்க, இல்லை வந்து ஃபேமிலியை ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் அவர் ஃபேமிலியில் ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு எந்த குறையுமே இல்லை. அவர் ரொம்ப பாசமாக பேசிட்டு இருக்காரு தன்னுடைய மகள்கிட்ட, தன்னுடைய மனைவிகிட்ட ரொம்ப பாசமாக பேசிட்டு இருக்காரு. ஆனால் அதை கூட ஏதோ ஒரு காவல்துறையில் இருக்கிறவன் அந்த அந்த டைமை கூட ஃபேமிலி கொடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு வாரியர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அதிகாரிகளாக இருக்கும்போது அவர் ஃபேமிலிஸையும் ஹியூமன் வேல்யூஸையும் ஒரு உயிர் பறி போகுதுன்னா அந்த உயிரை நினச்சி அழக்கூடிய இடத்துலையுமே இருக்கிறாரு. அப்போ அந்த இன்னொரு வில்லனா இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, அந்த பொண்ணு போனா போயிட்டு போகுது, பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றாருல்ல. அப்போ அதை நினைச்சுமே அவருக்கு ஒரு ஆதங்கம் வருது. ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு பொண்ணு இறந்துருக்கிறா, ஈஸியா பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம். பாவ மன்னிப்புங்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸி ஆயிருச்சா? பாவ மன்னிப்பு அது இல்லல்ல. நம்ம வந்து நான் தப்பு பண்ணிக்கிறேன், தேவைன்னா போயிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறது இந்த மாதிரியான ஹியூமன் வேல்யூஸ் எல்லாமே படத்துல நிறைய இருக்கு. அண்ட் படத்துடைய ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு 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 முன்கதையை அடுக்கிடுறாங்க. இந்த மாதிரி இந்த சம்பவங்கள் எதனால நடக்குது, இதை நோக்கி தான் இந்த படம் டிரைவ் ஆக போகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேயே பேக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேட் அண்ட் மவுஸ் தான். இவங்க துரத்துறாங்க, இவங்க தப்பிக்க போறாங்க, போலீஸ் துரத்துது, இவங்க தப்பிக்க போறாங்க, போலீஸ் துரத்துது, இப்படிங்கிற இந்த ஒரு ஜானருக்குள்ள தான் இருக்கு. ஏன்னா ஆக்ஷன் படமா நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா இந்த ஏரியாஸை வச்சு தான் நம்ம நகர்த்த முடியும் அப்படிங்கிறது அருண் மாதேஸ்வரோட ஒரு சாய்ஸா இருக்கு. அண்ட் படத்துடைய டைலாக்ஸ் எல்லாமே சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப கூர்மையான டைலாக்ஸ் இருக்கு. எங்கேயுமே கேரக்டர் அவேவா பேசல. அண்ட் எங்கேயுமே அதாவது அந்த படைப்பாளன் நான் என்னுடைய ஸ்கில்ஸை காமிக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரியும் டைலாக்ஸ் எழுதல. அந்த சூழலோட, அந்த கதையோட, அந்த கதாபாத்திரங்களோட எசைஞ்சு போய் நிறைய அழகான டைலாக்ஸும் வருது. அண்ட் இந்த படத்தோடைய டைரக்ஷன் என்ன கேட்டா இந்த படம் வந்து நல்ல கதையா, ஸ்க்ரீன் பிளேவா, டைலாக்ஸ் அதெல்லாம் தாண்டி இது ஒரு வெல் டைரக்டட் ஃபிலிம்னு சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு டைரக்டரால் மட்டும்தான் இதை கம்பைல் பண்ண முடியும். இவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. இப்போ ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய வில்லன், அதாவது போலீஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய ஒரு மெயின் வில்லனாக இருப்பார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி தெரியுறாரு. அவர் இதுக்கு முன்னாடி நான் எந்த படத்துலேயே பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, லோகேஷ் கனகராஜோடைய அப்பாவா ஒரு ஆள் வராரு. அவருக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் ஒரு அதாவது தாஸ் அப்படிங்கிற கேரக்டருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷன் ஒரு டிராமாட்டிக் தன்மையே இல்லாமல் அவ்வளோ யதார்த்தமாக நடக்குது. நம்ம ஒரு பையனும் அப்பாவும் பேசிக்கிட்டாங்கன்னா, அந்த ஈகோவோட பேசிக்கிட்டாங்கன்னா, அப்பா நான் அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஈகோ விட்டு கொடுக்காம அவர் எப்படி பேசுவார், புள்ள வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் எப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ யதார்த்தம் இருந்தது. படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவங்க நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் கேட்கும்போது இது ஒரு ராவான ஃபிலிம், இது ஒரு ரா அண்ட் ரஸ்டிக்கான ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் படம் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி படத்துடைய கிளைமேக்ஸ், நான் சொன்ன சீன் வந்து படத்துடைய கிளைமேக்ஸில் நடக்குது. பொதுவாக இந்த இடத்துல எல்லா டைரக்டர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இங்கே ஒரு வயலினை போட்டு தேய்ப்போம், அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து ஒரு கட்டி பிடிச்சி ஒரு அழுகிற சீனை ஏற்படுத்தும், ஒரு சென்டிமெண்ட்டை போட்டு விடுவோம், போட்டால் ஆடியன்ஸ் அழுவாங்க, எமோட் ஆவாங்க, அதை வச்சு நம்ம மானிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அந்த அப்பா ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஆள். அந்த ஈகோயிஸ்டிக்கான ஆள் பெத்தெடுத்த புள்ள தான் தேவதாஸ் அப்படிங்கிற இந்த கேரக்டர். அவன் அதுக்கு மேல ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஆள். இப்போ இவங்க 2 பேர் சந்திச்சுக்கும் போது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறப்போ ஒரு 2 கேட்ஸ் சந்திச்சு பேசிக்கிற மாதிரி தானே. அந்த பூனைகளுக்கு வந்து முரண்டு பிடிச்சி பேசிட்டு இருக்கோங்களே. அப்படிதானே அந்த அப்பாவும் பிள்ளையும் இருப்பாங்க. ஸோ நம்ம அங்க கூட எந்த சமரசமும் பண்ணிக்க கூடாது. அந்த கேரக்டர்ஸாவே இருக்கணும். நம்ம ஆடியன்ஸை எமோட் பண்றதுக்காக நான் தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்க போறேன் அப்படிங்கிற சாய்ஸ்க்குள்ள அருண் மாதேஸ்வர் போகவே இல்லை. அதுக்காக ஒரு பெரிய பாராட்டு. அதனால தான் இது ஒரு வெல் டைரக்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்றேன். அடுத்ததா இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டா என்ன சொல்லணும்னா, படத்தோடைய எடிட் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. படத்தோடைய எடிட் வந்து அவ்வளோ பேக்டா இருந்தது. நம்ம ஒரு சீன் ஒரு மல்டிபிள் சீக்வென்ஸ் நடக்குது. அதை கம்பைல் பண்ணி ஒரு சீனா நம்ம அதை வந்து அணுக போறோம் அப்படின்னா, அந்த சாய்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் முதல்ல இந்த ஷாட்டை வைப்போம், அதுக்கப்புறம் இந்த ஷாட்டை வைப்போம். இது எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு 4 ஈவெண்ட்ஸை ஒரே சீன்ல வர மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிற அந்த எடிட்டிங் சாய்ஸ் இருக்குல்ல, அது வந்து படத்தோடைய பேஸ்க்கு அவ்வளோ எமோட் பண்ணுச்சு, ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் வந்து போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப் நான் இன்டர்வல்ல வந்து உட்காந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தா படம் கிளைமேக்ஸில் வந்து நிற்குது. அவ்வளோ நீட்டாக அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருக்காங்க. டியூரேஷனுமே ஒரு பெரிய காரணம். ஏன்னா இவங்க ரொம்ப டியூரேஷன் எடுத்துக்கல. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபிலிம்ஸ்க்குலாம் 2:45 எடுத்துப்பாங்க, 2 hours 45 minutes எடுத்துப்பாங்க. இந்த படம் 2:23 தான் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அவ்வளோ அதிகமாக கூட ஷூட் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் எடிட்டரோடைய ஒரு கூர்மையான சாய்ஸஸ்னால இந்த படம் நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டரான ஃபிலிம், விச் மீன்ஸ் 2:23ங்கிறது இன்னைக்கு சின்ன படம் தானே தமிழில். ஸோ 2:23ங்கிற ஷார்ட்டரான வெர்ஷனும் கிடச்சிது. நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பார்த்து, ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஸ்டோரியை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்னொன்று படத்தோட சினிமாட்டோகிராஃபி. படம் 2 களத்தில் தான் நடக்குது. ஒன்று இருளில் நடக்குது. ஸோ அந்த இருள் அப்படின்னா ரொம்ப டங்ஸ்டனாக போயிருக்கிறாங்க, எல்லோயிஷாக போயிருக்கிறாங்க.
இருள்ல நடக்குது. இல்லன்னா ஒரு வெட்ட வெளிச்சத்துல ஒரு அப்பட்டமான வெயில்ல நடக்குது. ஸோ, அ எங்க பார்த்தாலுமே அந்த பிளாக், எல்லோ அப்படிங்கிற அந்த கிரே அப்படிங்கிற ஷேட் வந்துட்டே இருக்கு. ஏன்னா, அந்த படத்தோட மூடுமே அதுதான். படத்துல வயலன்ஸ் இருக்கு. நெறைய புல்லட்ஸ் நெறைய வருது. நெறைய பாம்ப்ஸ் பிளாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால, இந்த கிரே ஷேட், இந்த எல்லோ ஷேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறது இல்லையா? டிஐலயும் சரி, படத்துடைய சினிமாட்டோகிராஃபிலயும் சரி, கலர்ஸ்ல மட்டும் சொல்லல. இந்த படத்துடைய சாய்ஸ் ஆஃப் ஷாட்டா இருக்கட்டும், அ எல்லாமே அவ்ளோ கச்சிதமா பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த எடிட் பத்தி சொல்லும்போது ஒரு சீன் ஞாபகம் வருது. இந்த ஹேங்கோவர்ன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வரும்போது, ஆ இந்த கேரக்டர் சஞ்சனா திரும்பி பார்ப்பாங்க. இந்த திரும்பி பார்க்கும்போது ஒரு பூனை திரும்பி பார்க்குற மாரி ஒரு மேட்ச் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ அழகா அந்த காட்சிய எமோட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஸோ டிசி ஓவரால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல ஆக்ஷன் படம் லவ்வரா இருக்கிறீங்க அப்படின்னா, அண்ட் இந்த நீங்க வந்து ஒரு ராவான ஃபிலிம் நான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு சும்மா இந்த சினிமாத்தனமான சினிமாலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ராவா இருக்கணும். அப்படியே வந்து அ உஃப் இன்னும் இதுவா சொல்லணும்னா, என்ன சொல்றது? ஒரு ராம் கோபால் வர்மா படம் பார்க்குற மாரி இருக்கணும். அந்த ரேஞ்சுக்கு நான் வைக்கல. பட் ஸ்டில் இருந்தாலுமே எனக்கு ராவா இருக்கணும். ஒரு ஆக்ஷன் படம். எந்த சமரசமே இல்லாம, எந்த சினிமாட்டிக் திங்ஸுமே இல்லாம, எனக்கு நிஜமாலே ஒரு ஆக்ஷன நேர்ல பார்க்குற மாரி இருக்கணும். அப்டின்ட்டு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா டிசி நீங்க போலாம். அண்ட் இதெல்லாம் விட இந்த படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆகல அப்டிங்கிறதெல்லாம் தாண்டி, அனிருத் அப்டிங்கிற ஒரு மனுஷனோட வேலைப்பாட்டுக்காக டெஃபினட்டா உங்க காச நீங்க குடுக்கலாம். அந்த அளவுக்கு வொர்த்தா இருக்கும். ஸோ கண்டிப்பா டிசி தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.